ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இந்த நியூ இயர் ரொம்ப லவுட் இல்லை, சிம்பிளாக காமாக ஃபேமிலியோட ஸ்டார்ட் பண்ணேன். குயிக்காக கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி நான் டேரெக்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டேன். நான் எப்போவுமே டெர்மக்கோவோட சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ரொம்பவே செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறமா நான் லூஸ் பவுடர் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த பவுடர் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டாலுமே நல்ல பிரைட்டாக தான் இருக்கும் ஃபேஸு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த பவுடர் ப்ளஸ் நல்ல டார்க் லிப்ஸ்டிக் ஒன்று மட்டும் தான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஐலைனர். நான் லைனருக்கு லாக்மேயோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த லைனர் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த லைனர் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இந்த லைனர் ஃபேஸ் பார்க்கவே நல்லா பிரைட்டாக நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அந்த ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் நான் எப்போவுமே பிரைட் கலர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அந்த ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டால் போதும், ஃபேஸே நல்லா மேக்கப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால ஒரு டார்க் கலர் லிப்ஸ்டிக் தான் இன்றைக்குமே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இயர் கம்ஸ் மை ஃபேவரட். எப்போவுமே எனக்கு ட்ரெஸ்அப் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் இயரிங்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்குமே நான் டிஃப்ரெண்ட்டாக 2 இயரிங்ஸ் வச்சுருக்கேன். அதில் எந்த இயரிங் இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. இந்த 2 இயரிங்கில எனக்கு பிடிச்ச இயரிங் இந்த ஹார்ட் வச்ச இயரிங் தான். ஸோ ஹார்ட்டோட பாதி ஷேப் கட் ஆன மாதிரி இருக்கும். கீழே ஒரு ஒயிட் பேர்ல்ஸ் இருக்கும். அந்த ஹார்ட் இது கலர் ரோஸ் கோல்டில் இருக்குது. பிகாஸ் என் ட்ரெஸ்லையும் கீழே ஆரஞ்ச் டைப்பில் இருக்கும். ஸோ அதனால இந்த இயரிங் பெட்டராக எனக்கு மேட்ச் ஆச்சுன்றதுனால இந்த இயரிங் தான் இன்றைக்கி நான் போடுறேன். இந்த 2 இயரிங்கில் உங்களுக்கு எந்த இயரிங் என் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆச்சுன்னு தோணுச்சுன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேர் இன்றைக்கி நான் லூஸாக தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு சீரம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை ஜஸ்ட்டு கோம் பண்ணிவிட்டு விட்டுற போகிறேன். ஸோ யூஷுவலாக நான் லூஸாக இருந்தாலே ஹேர் சைடு ஒரு சைடாக மட்டும்தான் விடுவேன். சென்டர் கோடு எடுக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி நான் சரி ஓகே, இந்த ஃப்ராக்குக்காக நம்ம சென்டர் கோடு எடுத்து நம்ம போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால சரி ஓகே, நம்ம சைடாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடாகவே போட்டுட்டேன். அது எனக்கு பார்க்க லுக் நல்லா பெட்டராக தெரிஞ்சுது. உங்களுக்கு என்னோடய இந்த 2 ஹேர் ஸ்டைலில் எது பெட்டராக இருக்குது, எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நெயில் பாலிஷ் டைம். நான் குயிக்காக கிறிஸ்மஸ்க்கு வச்சிருந்த நெயில் பாலிஷை நெயில் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்க்கு மேட்சான கலர் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நான் கிறிஸ்மஸ்க்கு வச்ச நெயில் பாலிஷு 1 வீக்காக ஆகியுமே பெருசாக இந்த நெயில் பாலிஷ் எனக்கு போகல. ஸோ அதனால் எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. நான் டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்க ஷீட்டில் தான் அது ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்ஸ் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு என் ட்ரெஸ்க்கு மேட்சான கலரை நான் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய இந்த ட்ரெஸ்ஸில் கீழே பார்டர் மட்டும் ஆரஞ்சு கலரில் வரும். ஆரஞ்சில் என்கிட்ட ஒரு மேட் நெயில் பாலிஷ் இருந்தது. ஸோ அந்த நெயில் பாலிஷ் தான் இன்றைக்கி நான் அப்ளை பண்ணுறேன்.
ஸோ நாங்கள் 2 பேரும் குயிக்காக ஒரு ஃபிட் செக் பண்ணோம். இந்த என்னோடய ட்ரெஸ்ஸோட ஹைலைட்டே இந்த ஓவர் கோட் தான். இந்த ஓவர் கோட் போட்டால் தான் இந்த ட்ரெஸ்ஸே கம்ப்ளீட் ஆகும். பிகாஸ் அந்த ஓவர் கோட்டில் தான் ஃபுல் லுக்கே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இந்த ட்ரெஸ் ரொம்ப எலகண்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னோடய இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் எங்கள் 2 பேரோட நியூ இயர் அவுட்ஃபிட். என்னோடது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் கலரில் ஃபுல் கவுனு அண்ட் அவரோட ஷர்ட் வந்து பர்பிள் கலர், ஒயிட் வித் பர்பிள். அது வந்து கேமராவில் பார்க்குறதுக்கு கம்ப்ளீட் ஒயிட் மாதிரி தெரியுது. ஸோ நான் இன்னும் என்னோடய ஆக்சசரிஸ்லாம் போட வேண்டியது இருந்தது. ஸோ குயிக்காக நான் என்னோடய ரோஸ் கோல்டு வாட்சுமே இந்த அவுட்ஃபிட்க்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னோடய கோல்டு பேங்கிள்ஸுமே வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய கம்ப்ளீட் லுக். ஸோ நைட் சர்வீஸ்க்கு கிளம்பியாச்சு. கரெக்டாக நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் தூறல் தான் இருந்தது. கடைசியில் பார்த்தா சர்ச்சுக்கு போகிறதுக்குள்ளே நல்ல மழை பெஞ்சுது. மேபி இந்த 2026 நம்மளுக்கு ஒரு நல்ல பிளஸ்ஸிங்காக கூட இருக்கலாம். லைட்டாக தான் மழை இருக்குது அப்படின்னு நினச்சா நாங்கள் சர்ச் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக சர்வீஸ் முடிச்சுட்டு வரத்துக்கே ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ்க்கு அப்புறமும் மழை நிற்கவே இல்லை. நல்ல மழையாக தான் பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ இந்த நியூ இயர் நல்ல பிளஸ்ஸிங்கோட நல்ல மழையோட ஸ்டார்ட் ஆச்சு. நியூ இயரை பெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் எ கிறிஸ்டினாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பெஸ்ட்டு பிளேஸ் வந்து சர்ச்சுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நியூ இயர்னாலே சர்ச்சுக்கு போனால் தான் எங்களுக்கு அந்த டேவே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இந்த நியூ இயர் ரொம்ப பெஸ்ட்டாக போயிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். சர்ச்சில் நைட் சர்வீஸ் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் குட்டி செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு லைக் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு நைட் ட்ரைவ் போனோம். நியூ இயர்னால் கொஞ்சம் வெளியே போகணும், நைட்டு ஊர் சுற்றணும் அப்படின்ற வைப் வந்து எப்போவுமே மாறாது தான். ஸோ நாங்களுமே வந்து இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரைட் போயிட்டு ஒரு டீ காஃபி மட்டும் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை பிளேஸ்க்கு தான் போனோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த கிளைமேட்டுக்கு இந்த நல்ல மழைக்கு நைட் ட்ரைவுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்களும் நியர்பையில் நிறைய பிளேசஸ் போய் செக் பண்ணி பார்த்தோம். மோஸ்ட்டாக எல்லாமே க்ளோஸ்டில் தான் இருந்தது. மேபி நாங்கள் போன டைம் அப்படியா என்னன்னு தெரியல. ஃபைனலாக சாய் கிங் ஓப்பனில் இருந்தது. ஸோ சாய் கிங் தான் நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு மசாலா சாய் அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். உங்களுக்கும் இது மாதிரி ஃபேமிலியோட நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபேமிலியாக வெளியே போகும்போது எப்போவுமே இந்த கிட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஃபுட்டை ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டு வர்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாஸ்க்காக தான் இருக்கும் எங்களுக்கு. சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண இந்த இயர் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த 2026 ஒரு நல்ல இயராக அமையணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அது ஒரு மாதிரி நல்லாவுமே இருக்கும். See you all in the next video. Until then, tata, bye bye, take care.